உங்களுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டு ஸ்டைலில் நண்டு கறி பெரிய நண்டு வாங்கியிருக்கிறேன். நம்ம வீட்டு ஸ்டைலில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், முதல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நண்டை வடிவாக கழுவி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உடைக்க போகிறோமே. பாருங்க உறவுகளே, நல்ல பெரிய நண்டை. ரைட், முதல் காலை உடைச்சி எல்லாம் என்ன சொல்லணும் சொன்னால் நம்ம வடிவாக க்ளீன் பண்ணணும். ரைட், பார்த்தீங்களா நல்ல சின பிடிச்சிருக்கு நண்டு. நண்டு வாங்கி வடிவாக பார்த்து வாங்குங்க. இந்த பூவெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் க்ளீன் பண்ணணும். நண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் 2-3 தடவை வடிவாக என்ன செய்யணும்னு சொன்னால் சுத்தம் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எடுப்போமே. அதுக்குள்ளே வந்து இந்த மஞ்சளாக இருக்கிறது என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எடுக்கக்கூடாது. மிச்சம் எல்லாம் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் எடுத்து க்ளீன் பண்ணணும். இதுதான் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல கொழுப்பு நல்ல வாசமாக இருக்கும். அதோட நண்டு கறிக்கு நல்ல சுவையாக இருக்கும் இந்த கொழுப்பு தானே. ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வடிவாக நண்டெல்லாம் என்ன செய்ய சொன்னால் கழுவியாச்சு சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு கறிக்கு தேவையான 2 வெங்காயம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்துருக்குறோம். 3 பச்சை மிளகா, 5 பூண்டு பல் எடுத்துருக்குறோம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை கட் பண்ண போகிறோம் அழகா. அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வடிவாக கழுவுவோமே. வெங்காயத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கட் பண்ண போகிறோமா. மிளகாய் வந்து 3 காணும். ரைட், உள்ளி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நசுக்க போகிறோம். நசுக்கி போட்டால் தான் உள்ளி வந்து வாசமாக இருக்குமே. ரைட், இதே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சைட்டாக வைப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க அடுப்பு மூட்டியாச்சு, கட்டியை வைப்போமே. சட்டி நல்லா என்ன செய்யிட்டு சொன்னால் சூடாகிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எண்ணெயை விட போகிறோமே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெந்தயம் வந்து தேவையான அளவு நீங்கள் போடலாம். நாங்கள் கொஞ்சம் கூட போடுவோம். என்னென்னு சொன்னால் நண்டு கறிக்கு வெந்தயம் போட்டால் என்ன செய்ய முடியும் நல்ல சுவையாக இருக்கும் நண்டு கறி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் கடுகும் போட்டு இதோட என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் பெருஞ்சீரகம் என்ன செய்யணும்னு சொன்னால் போடுவோமே. இதெல்லாம் போட்டால் தான் நண்டு கறி நல்ல வாசத்தோடு சாப்பிடலாம். வடிக்குது. இப்போ இதோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உள்ளி, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நல்ல பொன் நிறத்தில் வந்து வெறும் மட்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வதக்க போகிறோமே. இதோட கொஞ்சம் தூள் உப்பு என்ன செய்யலாம்னு சொன்னால் போட்டால் வேலைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வதங்கி வரும்.
ஓகே, இதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விடுவோமே, நல்லா வதங்கி வரட்டும். என்ன செய்கிறீங்க? சமைக்கிறீங்களோ? என்ன சமையல் இன்றைக்கு? நண்டோ? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகன் வடிவா வதக்குறாரு. நல்ல சுவையாக சமைப்பீங்களோ ஹரிஷ்? நல்ல சுவையாக சமைக்கணுமே. யாருக்கு சமைச்சு கொடுக்க போகிறீங்க? அப்பாவுக்கும் அம்மாக்குமோ? ஏய், ஓகே, நண்டை கொண்டுறாட்டா? வெங்காயம் வதங்கிட்டுதா? ரைட், நீங்கள் பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டு உண்டு. ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்ல கோல்டு கலருக்கு வந்துட்டு இப்போ இதோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நண்டை போட்டு நண்டையும் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நண்டை போட போகிறோம். கரிஸ் நண்டை எடுத்து போடுங்க கொண்டோண்டா. அதையும் எடுத்து போடுங்க, வதக்குங்க. ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஒரு 2 நிமிஷம் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்படியே மூடி அவிய விட போகிறோமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு நல்லா வெந்துருச்சு. நண்டு நல்லா வெந்து வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதோட பால், தேங்காய் பால் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் விட போகிறோமே. ரைட், ஓகே, இது வந்து யாழ்ப்பாணத்து இடித்த கறி மிளகாய்த்தூள். நண்டு கறிக்கு எப்போவுமே தூள் வந்து நல்லா கூட போட்டு நல்லா பிரட்டி வைக்கணும், அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தூளை போடுவோமே. காரம் வந்து கொஞ்சம் கூட சாப்பிட்றாக்கள் நண்டு கறிக்கு கொஞ்சம் தூளை கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல காரசாரமாக இருக்கும். ரைட், இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தேவையான அளவு தண்ணி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் விட போகிறோமே. ரைட், தண்ணி விட்டாச்சு. கிட்டிக்கரிசி கொஞ்சம் கிளறுங்க. ரைட், இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் முதல் வெங்காயம் வதங்கைக்கையும் கொஞ்சம் உப்பு போட்டுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு மேலே அதிகமாக நான் என்ன செய்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் போட்டுவிட்டு இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போமே. இதை இப்போ மூடி வைக்க போகிறோமே. ரைட், கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு கறி சூப்பர். நண்டு கறியை பிரட்டி கொண்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி நண்டு கறி ரெடி ஆகிட்டுதோ? சாப்பிடலாமோ? சுவையாக இருக்குமோ? எப்படி நல்ல சுவையாக இருக்குமோ இல்லாடி? நல்ல சுவையோ? ரைட், சாப்பிட்டு பார்ப்போமே. பார்த்தீங்களோ ஒருக்கா பாருங்கள், உப்பு காணுமோண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தேவையான அளவு பழப்புளி கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் விட போகிறோமே. ரைட், கிளறுங்கோ கரிஸ் குட்டி, கிளறுங்க பூ. நல்லா இருக்கு, தாங்க அப்பா கொஞ்சம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட நண்டு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம்
பற்ற விட போகிறோமே. நண்டு கறி கொஞ்சம் பற்றி வந்துட்டுன்னு சொன்னால் இன்னும் நல்ல சுவையாக இருக்குது. ஓகே உறவுகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட இங்கே பாருங்க நண்டு கறி வந்து ரெடி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே காரசாரமான நம்ம வீட்டு ஸ்டைலில் நண்டு கறி நாங்கள் என்ன செய்ய 2 பேரும் உங்களுக்கு சமைச்சு காட்டியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக யாரும் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க. அது மாத்திரமில்லை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு 2 பேருக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஓகே பாய் உறவுகளை. நாங்கள் புதிய புதிய வீடியோக்கள் போடுவோம். தொடர்ந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்னு சொன்னால் வரும். ஓகே உறவுகளே, பாய்.